ඊකාන් வந்து கொழும்பு உகேருத நிலையம். சரியா? ඒකම ඔයාට විශ් කරනවා. ඉදිරියට ලොකු දෙයක් ඔයා කරන්න ඕනේ. ஒரு புரட்சி நடந்த இடம் ஒன்றில் தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறேன். கைஸ் அப்படியே நான் வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க போவோம். கைஸ் இப்போ ரோட்டை மாறி போகல முன்னுக்கால தான் ஈக்குது ரயில்வே ஸ்டேஷன். அவ்வளோ விலங்குமா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்ட போயிட்டு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் இங்கே சைடு எல்லாமே பஸ் தான் அடிச்சு வச்சுக்கிறான். ரோட்டுக்கு பஸ் தான் எங்களை சைடில் நிறைய இருக்குது. பஸ் தான் அடிச்சு வச்சுக்கிறான் நீட்டுக்கு. இது தான் காய்ஸ் கொழும்பு கோட்டை ரயில்வே ஸ்டேஷன். பெட்டா ரயில்வே ஸ்டேஷன் இதுதான். நான் கொஞ்சம் முன்னே போனால் உங்களுக்கு கிளியரான வியூ பண்ணிக்கும். இதாகிது ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் கொட்டுவ தும்ரி ஸ்தானே கோட்டை புகையிரத நிலையம். காய்ஸ் இப்போ நாங்கள் வந்து கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்னுக்கால இது கொண்டிருக்கிறேன். ஈக்கான் வந்து கொழும்பு புகையிரத நிலையம். அப்படியே ரெட் மஸ்க்கு போயிட்டு எங்களோட பயணத்தை நான் கண்டினியூ பண்ணுறேன். என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ வீடியோஸ் காட்டேலுமோ, இந்த இடத்த எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சுற்றி காட்டேலுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் உங்களுக்கு இந்த இடத்த நான் ஃபுல்லாக சுற்றி காட்டுறேன். ஏதும் பிள்ளைகள் வேறு ஃபோன் நிறைய ஆர்டர் ஷேக் ஆகுற அந்த மாதிரி கேஸ்லாம் மன்னிச்சுக்கோங்க. தனியாக தான் இன்றைக்கி வீடியோ செய்ய வந்திக்கு. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்கிறேன். பிரியா ரெட் மோஸ்க்கு முன்னுக்கால பார்த்தண்டா அச்சார் தட்டுண்டி. இதில் லொவிக்கா, அடுத்து பெர்லிக்கா, மஞ்சக்கா, அன்னாசி, அடுத்து வந்து பேரக்கா, மாங்காய், இந்த செட் அப்படி இருக்குது. என்னென்ன ப்ரைஸு மாதிரி கொடுக்குற ப்ரோ? எல்லாமே போட்டு 400 ரூபா. சின்ன கப்பில் 2 ஐட்டம் அடிக்கணும் 200 ரூபா. சின்ன கப்புன்னா இந்த மாதிரி சைஸா? இந்த மாதிரி சைஸ் எவ்வளோ? 400. சின்ன கப்பு இது வந்து 200. இதை 2 ஐட்டம் அடிக்கும். 2 ஐட்டம் அடிக்கிறோம். அச்சார் தட்டிக்கிற தான் ஈக்கிறேன். சரியா? சின்ன துண்டோண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நாங்கள். சரியா? பா எடுக்காரு. சரி, அச்சாரை திண்டு பார்த்துட்டு டேஸ்ட்டை செல்லும். சரியா? நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. நீங்கள் டெய்லி வந்து சாமான் போடுவா? டெய்லி போடுறேன். நல்லா இருக்கும். சரி ப்ரோ, இப்போ பள்ளி போகிறேன். பள்ளி போயிட்டு வாரேன். சரியா காய்ஸ்? அப்படியே நான் பள்ளி போயிட்டு தொழுதுட்டு இப்போ கையில் ஃபோனும் மீக்குது, கேமராவும் மீக்குது, வீடியோ பண்ணி கொள்ளவும் போகணும். அப்போ நான் பள்ளி போயிட்டு தொழுந்துட்டு ரிட்டர்ன் வரப்போகல இன்ஷா அல்லாஹ் வாங்கி தின்னுவோம். அப்படிங்க பாருங்க கைஸ், பழத்தூர் செட்டும் மீக்குது. அது மாதிரி எல்லா பழமும் மீக்குது போல. ஈட்ட பழம் பாருங்க கைஸ், ஸ்ட்ராபெரி, மாதுளங்காய், ஆப்பிள், இதான் ரெட் மாஸ்க். இன்ஷா அல்லாஹ் இன்னும் கொஞ்சத்தில் பள்ளி இப்பவும் தொடுறதுக்கு. මොකද කියනවා අපේ YouTube channel එකට? ඒක තමයි මම ඔයාට විශ් කරනවා. ඉදිරියට ලොකු දෙයක් ඔයා කරන්න ඕනේ ලංකාවට. අනිවාර්යයෙන්. गाइस இப்போ நாங்க ரெட் மாஸ்க்கு முன்னுக்கால ஈக்கிறேன். हरी सब्सक्राइब कर. हरी थैंक यू. हरी जाना. हरी बाय बाय. सब्सक्राइब गाइस. அப்படியே பாருங்க, பெட்டால கவாசாக்கி நிஞ்சோண்டா இது மினி கொண்டிக்குது கலர்.
கவசாக்கி நிஞ்சாலாம் சும்மா நோமலாக ரோட்டில் பார்க் பண்ணி வச்சுக்கிறாங்க guys. இங்கே எல்லாமே வந்து பூக்கடை தான் இருக்குது. இது வந்து பங் பில்டிங் பங் ஷால் ஸ்ட்ரீட்னு சொல்லிக்குது கொழும்பு 11 சரியா. இங்கே ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து அந்த பூக்கடை தான் பிளாஸ்டிக் பூ அந்த காய்ஸ். அப்படியே வரப்போக்கல ஹிக்மா ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் முடியுது சரியா. பட்டேண்ட பட்ட பசங்க இருக்கா ஷோண்டா அப்படி அடிச்சுக்கிறான். ஏன் பாருங்க சூப்பரியாகவே அடிச்சு கடைக்குள்ளுக்கு விசில் ஒன்று அடிச்சு பார்ப்போம் ப்ரோ. இதெல்லாம் வந்து நேச்சுரலாக பிளாஸ்டிக்கா ப்ரோ? எல்லாம் பிளாஸ்டிக்கே சட்டப்படியாகி ப்ரோ. ஷோண்டா சூப்பரியாகவே இருக்குதா வெளியே உள்ளு வரப்போகலே இழுக்குதாகலை. ஓகே ப்ரோ தேங்க்யூ வாரேன் கைஸ். அப்படியே நான் வெளியே போவோம். அவங்களுக்கு இங்கெல்லாம் வந்தேன்டா வந்து அந்த வெட்டிங் ஷோலுக்கு இல்லாட்டி பர்த்டே பார்ட்டி ஷோலுக்கு இல்லாட்டி ஹோம் டெக்கரேட்டுகளுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு வந்து அந்த டெக்கரேட் பண்ணுறது பூக்கள் அதுக்கு வைக்கிற வாஸ் ஸ்டாண்டுகள் அந்த மாதிரி சாமானும் இவங்களை வந்து எடுக்க. இப்போ நாங்கள் வந்து எந்த ரோட்டில் வைத்து கொண்டிருக்கிறேன்டா டச் பீப்புளால் கட்டப்பட்ட பில்டிங்கை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறேன். நான் ஒன்லி நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் சரியா. இதில் வந்து காலமாக எவ்வளோ போகுது அதோடய சேர்த்து பண்ணி டச் பீப்புளால் கட்டப்பட்ட பில்டிங்ஸ். அவங்களோட கட்டுமானம் தானே அவனோட கட்டுமானத்தில் அந்த டிசைனிங்கு அதெல்லாமே அந்த ஒரு ஜாய் வித்தியாசமான டிசைன்ஸ் தான். இதெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காவில் பாதுகாத்து கொண்டு வார அது சின்ன சின்ன டச்அப் டேமேஜாக லீக்குது அதில் டச்அப் போட்டு கொண்டு வாரான். அன்றைக்குமா இல்லைனாலும் ஒரு 50 வருஷம் 100 வருஷம் பழமையான பில்டிங்கள் தான் இது. அதே விட கூடிய ஆகிக்கும் எனக்கு சரியாக டீட்டெயில்ஸ் தெரியா. அப்படியே நான் முன்னுக்கால போனேன்டா வந்து கார்கில்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் வந்து இது வந்து அந்த டச் காலத்தில் கட்டப்பட்ட பில்டிங் ஒன்றில் தான் இருக்குது இந்த கார்கில்ஸ். இந்த முன்னுக்காலே உங்களுக்கு இப்போ வந்து டச்சாகலால் கட்டப்பட்ட ஃபுல் பில்டிங்கையும் காட்ட போகிறோம். ஒரே வீடியோ பார்க்கணுமெண்டா எப்படி இங்கே ரெட் கலரில் இருக்குது ஒயிட் கலரில் அப்படி நீட்டுக்குமே டச்சாகலால் கட்டப்பட்ட பில்டிங் தான் ஒரு விலங்குதாயிக்கும் ஃபுல் வியூ கொண்டு இருக்குது. அப்படியே நாங்கள் முன்னுக்கு போவோம். அப்படியே நாங்கள் வந்து கோல்ஃபேஸ் சைட் போவோம் சரியா. கோல்ஃபேஸ் சைட் போயிட்டு பீச்சை பார்த்துட்டு அப்படியே பழைய பார்லிமெண்ட் இருக்குது அதையும் வெளியே இருந்து பார்த்துட்டு வருவோம் இன்ஷா அல்லாஹ். இன்னும் ஒரு நாள் ஒன்றுக்கு 1 கோல்ஃபேஸும் போர்ட் சிட்டியும் போவோம். அடுத்த லோட்டஸ் டவரும் போவோம். கட்டாயம்லாம் லோட்டஸ் டவரும் போகணும். இந்த 3 வீடியோவும் தனித்தனி வீடியோவாக வரும் உங்களுக்கு. காய்ஸ் ஆமாம் பாருங்க முன்னுக்கால வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது. அதில் ஃபுல் வியூ நான் உங்களுக்கு நான் அகல சைடு போயிட்டு காட்டுறேன். காய்ஸ் இங்கே பாருங்க பண்ண மரம் இருக்குது. பனை மரம் வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை பார்க்குறா நுனி துண்டு இந்த இதேயும் பாருங்க. அப்படியே நாங்கள் இதால் அப்படியே நேராக நடந்து போல கோல்ஃபேஸ் வரும். கோல்ஃபேஸ் வரும் அதுக்கு முன்னுக்கால த கிங்ஸ்பெரி இது காய்ஸ். இந்த ரோட்ல எல்லாம் நினைச்சும் பார்க்காத மெமரிஸ் சரியா. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிஸோட தனியாக வந்து எத்தனையோ தடவை இந்த இடத்துல இருந்து கட்ட திண்டி பழைய ஃபாரின் மினிஸ்ட்ரி சரியா. இனி வந்து நிறைய தடவை கட்ட திண்டி ஃபெஸ்ட்டுக்கு. இப்போ நாங்கள் அந்த ஃபாரின் மினிஸ்ட்ரியை தாண்டி தான் போயிட்டு கொண்டிருக்கிறோம். பட் இங்கே வந்து இப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரி இல்லை சரியா. இப்போ வந்து ஃபாரின் மினிஸ்ட்ரியை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு தானே பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு மாற்றிக்கிறாங்க. காய்ஸ் இதுவும் டச் பில்டிங் தானே சரியா. இங்கே தான் வந்து சங்ககார மஹலோட ஹோட்டல் இருக்குது. இது வந்து பழைய ஃபாரின் மினிஸ்ட்ரி. இப்போ இதை வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு மாற்றி வச்சுக்கிறான். இப்போ இந்த இடத்துல ஃபாரின் மினிஸ்ட்ரி இல்லை பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு மாற்றிட்டாங்க. அப்படி நாங்கள் இதால் நேராக போனோம்டா இதாகிக்குது பேங்க் ஆஃப் சிலோன் இதாகிக்குது பட்டாண்டு பெரிய பில்டிங் உங்களுக்கு விளங்குதா. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்
EOC நான் போம் நேராக பார்த்தா த கிங்ஸ் பேரி ஹோட்டல் இருக்குது. அதையும் தாண்டி போகல எங்களுக்கு கோல்ட் ஃபீஸ் அம்பிடும். அப்போ நாங்கள் கோல்ட் ஃபீஸு பேத்து கன்டினியூ பண்ணுவோம். கைஸ் இதுதான் வந்து பெட்டா போலீஸ் ஸ்டேஷன். அப்படியே நாங்கள் கோல்ட் ஃபீஸை நோக்கி புறப்படுகிறோம். ரோட்டை பார்த்து மாறணும். ரோட்டை மாறி அப்படியே நாங்கள் கோல்ட் ஃபீஸை போயிட்டு கொண்டிருக்கிறேன். கிங்ஸ்பரி வாரியம் காய்ஸ். இன்ஷால்லா ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஃபுல் ஃபன் ஒன்று எடுத்துகிட்டு போவோம். காய்ஸ் இப்போ உங்களுக்கு பார்த்தா விளங்கும் எங்களுக்கு பின்னுக்கால வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது. அப்படியே பின்னுக்கால கலதாரி இருக்குது. அதுக்கால பழைய ஜனாதிபதி மாளிகை இருக்குது. சரியா, அதுக்கு இங்கே வந்து அப்படியே போர்ட் சிட்டி இருக்குது. எங்களுக்கு பின்னுக்கால போர்ட் சிட்டி, அதுக்கப்புறம் இன்னைக்கு ரவுண்ட் அபவுட் ஒன்று இருக்குது. அப்படியே எங்களுக்கு முன்னுக்கால கோல்ட் ஃபேஸ் இருக்குது. வா அப்படியே போவோம், விசில் ஒன்று அடிச்சுன்னு போவோம். அப்படியே நான் எங்களால் ரோட்டை மாறிக்கொண்டு இப்போ காய்ஸ் இங்கே பாருங்க. இதுதான் வந்து பழைய ஜனாதிபதி மாளிகை. இந்த இடத்துல ஸ்ரீலங்காவில் இந்த இடத்துல பெரிய ஒரு புரட்சியை வெடிச்சுது. அது எந்த மாதிரிண்டா, நாட்டுடைய ஜனாதிபதியை இந்த நாட்டை விட்டு அனுப்புகிற அளவுக்கு ஒரு புரட்சி நடந்த இடம் ஒன்றில் தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறேன். அப்படியே எங்களுக்கு பின்னுக்கால வந்து போர்ட் சிட்டி இருக்குது. போர்ட் சிட்டி அப்படியே நேராக நடந்து போனோம்னா கோல்ட் ஃபேஸுக்கு போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அது வரங்காட்டுக்கும் ஜனாதிபதி மாளிகை பார்த்துக்குவாங்க. காய்ஸ் இப்போ கிளம்பலாம் ரோட் மாற போகல பட்டன் ஒண்டி இருக்குது. இந்த பட்டன் அமைக்கினா எனக்கு க்ரீன் சிக்னல் வந்து அங்கே லைக்கிற அந்த 2 லைட்டு தானே அதில் புழும். அதுக்கப்புறம் நான் போத்தாய். ஆனால் இது வந்து வேலை செய்தோ தெரியா, அப்படியே அதையும் சொல்லிக்கொள்ளோன்னு. அப்படியே நான் வந்து இப்போ ஓல்பிசி போயிட்டு உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேன். ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் வந்து கோல்ட் ஃபேஸு கிட்ட வந்துட்டோங்க. சரியா, இன்னும் கொஞ்சம் தூரம் முழுக போனோம்டா கோல்ட் ஃபேஸா. கோல்ட் ஃபேஸ் கிட்ட வருது. ஏன் கண்டா நீங்கள் சங்கிலா இதுலேயே மேலே நல்ல மெமரிஸ் வந்துக்குது ஃப்ரெண்ட்ஸோட தூரம் போகல. ஆனால் வந்து இப்போ வந்து பெஸ்ட் டைமாக இல்லை காய்ஸ். இப்போ வந்து கொழும்பு நல்லாவே வந்து க்ளீன் ஆகுது. இந்த நல்ல ஒரு க்ளீனிங் ஒன்று மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் ப்ரௌட் ஆஃப் யூ காய்ஸ். இங்கே பாருங்க, சூப்பரி சட்டப்படி வியூ உண்டு. காய்ஸ் இப்போ நான் வந்து கோல்ட் ஃபேஸுக்கு வந்தாச்சா. இது கோல்ட் ஃபேஸ். அப்படியே நான் முன்னுக்கே போவோம். கோல்ட் ஃபேஸில் என்னென்ன சின்ன ஆத்தல் வலிகன்னு சொல்லி சும்மா பார்த்துருப்போம். ஏண்டா ஒரு காலேஜ் எங்களுக்கு இப்படி ஃப்ரேம் எடுத்து எங்களுக்கு வீடியோ பேசிக்கொள்ளலாம் போனேன். ஃபர்ஸ்ட் ஸ்கோர் ஸ்ட்ரீட், செகண்ட் ஸ்கோர் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் சரியான மாதிரி ஆக்கள். அப்போ எங்களுக்கு ஒன்றும் பேசிக்கொள்ளலாம், ஃபோனில் நீட்டிக்கொள்ளலாம். ஃபோன் அடிச்சு கொண்டு போனால் என்ன செய்கிறேன் பாருங்க கோல்ட் ஃபேஸ். ஆனால் இன்னே ஒரே ஒரு சேட்டான விஷயம், நான் மட்டும் தனியாக வந்து சரியா வீடியோவில் என்ன சரி பிரச்சனைகள், வீடியோ குவாலிட்டி ஆடி வருது. இல்லாட்டி நான் பேசுகிறதுல என்ன சரி பிள்ளைகளா ஒன்று நினச்சி கொள்ளவான கைஸ். என்ன விஷயம் வேண்டாம், இல்லை நான் தனியாக வந்தீங்க 2வது வீடியோ பிடிக்கிறதுக்கு மாக்கால் இல்லை. ஸோ ஒன்று நினச்சி கொள்ளவான பாருங்க கைஸ். என்னால் ஏழ்மானாலும் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வியூ உண்டு உங்களுக்கு தாரேன், பார்த்துக்கோங்க. காய்ஸ்
கோல்ட் ஃபேஸில் ஐஸ்கிரீம் சின்ன வண்டியில் கொண்டு வச்சு விற்று கொண்டிருக்கிறார் அண்ணா. அடுத்தது எல்லோரும் ரிலாக்ஸாக அப்படியே சன்செட் பார்க்குறதுக்காக வேண்டி அப்படி இருந்து கொண்டிருக்கிறாங்க. பாரு இங்கெல்லாம் தான் ஒன் கோல்ட் ஃபேஸ் சங்கில்லா. அடுத்து புதுசாக அடித்த பில்டிங் ஒன்று மீக்குது. காய்ஸ் ஹைட்ரா வந்து போட் சிட்டி. ஒரு நாளைக்கு அது ஒரு தனி வீடியோ வரும் எங்கள் சேனலில். அந்த வீடியோலாம் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இருந்திக்கணும். வீடியோ பார்க்குற யாராச்சும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும், நோட்டிஃபிகேஷன்லேயே காட்டும். பாருங்க காய்ஸ் முட்டை விட்றான். அப்படி ஏண்டா சோப் நோரையில் முட்டை. இதான் மாகடி. ஹே காய்ஸ், எங்களோட வீடியோ இப்போ கடைசி கட்டத்துக்கு வந்துக்குது. இப்போ உங்களுக்கு பெட்டாவை சுற்றி காட்டிக்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்னும் என்ன சரி இடங்கள் என்னையால் மிஸ் ஆகி பட்டினண்டா உங்களுக்கு காட்ட இல்லாமல் ஆவிந்தண்டா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இதுக்கண்டு விசேஷமாக ஒரு நாள் இங்கே வந்து உங்களுக்கு விசிட் பண்ணி அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? அது வரைக்கும் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திப்போம். டாட்டா பாய் பாய், டேக் கேர். எல்லாரும் சந்தோஷமாக இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ். இது உங்கள் சில்லி. பாய்.